Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத ப்ரீவியஸாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே ப்ளைனாக வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய டெய்லி டைம் ஃப்ரேமை டிமாண்டை வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா 4 ஹவரில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறான். டோட்டல் கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஹையை வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான், ரைட்டா? ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா பை போகிறதுல நம்மளோட பிளான் வந்து இருக்கணும். இப்போது 4 ஹவரில் நமக்கு பையில் ஷிஃப்ட் ஆகிருக்கு, டெய்லியில் நமக்கு செல்லில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? டெய்லி வந்து நமக்கு செல்லில் இருக்குது. வீக்லியோட சப்ளைவை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கீழே செல்லுக்கு வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப மந்த்தாக வீடியோவில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் எகெயின் மேலே போயிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை கூட எடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டு கீழே வரத்துக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ணி நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல இது வந்து பிஓஎஸ்ஸாக இருக்குது. இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண ஏரியாஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது எல்லாமே நான் வந்து இப்போ எரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது எகெயின் வாங்க, டெய்லி டைம் ஃப்ரேம் நமக்கு ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் நம்ம ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் நம்ம 1 ஹவர்லாம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். இப்போ எகெயின் 4 ஹவர்ஸ்க்கு வாங்க. எகெயின் 4 ஹவரில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். இப்போ நியூ பிளான் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? நியூ பிளானை போட்டு நம்ம பை வந்து பண்ணணும். சரி, இப்போது இந்த சோச்சுக்கு நமக்கு பை எங்கே இருக்குது? இந்த சோச்சுக்கு பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுன்றது நமக்கு பை போகக்கூடிய டிமாண்ட். இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு அப்படின்றது பை போகக்கூடிய டிமாண்ட். இதுக்கு கீழே ஒரு ஹிட்டனாக ஒரு டிமாண்டு இருக்குது. இதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வரலாம். இந்த ஒரு டிமாண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். எஸ்எம்சியில் தெரிஞ்சவங்களே இது நிறையா இது பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு டிமாண்ட் எடுக்கிறோன்னா உள்ள மேனிப்புலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேனிப்புலேஷன் இல்லை, இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த லோவை அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது, ரைட்டா? அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஹெவி மேனிப்புலேஷன் இருக்குது. அந்த ஹெவி மேனிப்புலேஷன் பண்ணதில் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து வேலிட். ஓகேங்களா? அப்படியே 4 ஹவர் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த மேனிப்புலேட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டிமாண்டில் மேனிப்புலேஷன் இருக்குது. பட் இந்த டிமாண்டில் மேனிப்புலேட் இல்லை. அப்போது மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோவை அடிக்கலாம். ஸோ இதுவும் டிமாண்ட் அப்படின்றனால நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஃபெயிலுன்றது நம்மளோட ரிஸ்கில் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ மெயின் இது இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு நமக்கு கீழே இன்னொரு இடம் வந்து மேனிப்புலேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர் டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி பிரேக் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். இப்படி நடக்க சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், மார்க்கெட் வந்து
இந்த இடத்துல டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் இங்கே வந்துடுவோம். நம்ம இந்த டைம் ஃப்ரேமுக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட் இங்கே போட்டிருக்கோம். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு நம்ம 5 மினிட்ஸ் போவோம். பட் இது இந்த டிமாண்டுக்கு 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்கும். அதை எடுப்போம். இந்த இடத்துல 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட். இங்கே மிட்டிகேட் பண்ணது உடனே நமக்கு என்ட்ரி எப்போ கிடைக்கும்னா 1 மினிட்ல கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்டா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் 1 மினிட்ல என்ட்ரி கொடுத்துட்டு மேலே போயிட்டுருப்பான். இப்படி நமக்கு இப்போ தான் 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். 15 மினிட்ஸ் 5 மினிட்ல வெயிட் பண்ணும்போது நமக்கு 15 மினிட்ஸில் 1 மினிட்ல இங்கே என்ட்ரி எடுத்து மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது தான் நமக்கு 5 மினிட்லேயே கன்ஃபர்மேஷனே நடக்கும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு மிட்டிகேட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஆனால் 1 மினிட்ல என்ட்ரி கொடுத்துருப்பான். ஸோ இதான் ஹிடன் என்ட்ரிஸ், ஹிடன் ஒரு ஜோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தால் 1 மினிட்ல என்ட்ரி, மேலே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் ரீஃபண்ட்மெண்ட்லாம் பார்த்து 5 மினிட் ஆர் 1 மினிட் 15 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ல 5 மினிட்ல என்ட்ரிஸ் வந்து பாருங்கள். சிம்பிள். ஓகேங்களா, இங்கேருந்து நீங்கள் போடுற பை ஹை வரைக்கும் போடக்கூடாது. இந்த டைம் எது வரைக்கும் போடணும் அப்படின்னா, எகைன் டெய்லிக்கு போங்க. டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் போடணும். ஓகேங்களா, இந்த சப்ளை வரைக்கும் தான் மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணானா நம்ம அடுத்த என்ட்ரிஸ் வந்து உடனே கொடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போது 4 ஹவர் வருவோம். 4 ஹவரில் மேலே சோச் பண்ணியிருக்கான், இங்கே சோச் பண்ணியிருக்கான். இந்த சோச்சுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த சோச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இதோட கவுண்டரில் வந்து 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு சூப்பராக 2 ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு, 2 லோவும் வந்து பிரேக் ஆகிட்டு நமக்கு ஒரு சப்ளை வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ அட் த சேம் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு கவுண்டருக்கு உண்டான ஒரு சப்ளை வந்து இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஓகேங்களா, கவுண்டருக்கு உண்டான சப்ளை வந்து எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல அன்மெட்டிகேட்டட் ஒரு சப்ளை வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அன்மெட்டிகேட்டட் சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து திரும்புகிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளைக்கு நம்ம இன்னர் டைம் ஃப்ரேம் நம்ம போகலை. ஏன்னா இதில் போய் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் திரும்புறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நம்ம இதை எடுக்கிறோமே தவிர, இதில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இன்னர் டைம் ஃப்ரேம் உள்ளே போனோம்னா நமக்கு லிக்விடிட்டிஸ் அதிகமாயிரும், மேனிபுலேஷனும் அதிகமாயிரும். ஸோ அப்படி போகக்கூடாது. அதனால தான் நம்ம போகலை. ஸோ கீழே 2 சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். இதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த சப்ளைலேருந்து கீழே போவான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட் வந்து இதில் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் உள்ளே வந்தால் 5 மினிட் போகிறோம், ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணுறான். அது இல்லாமல் இந்த ஹையை தூக்குறான். ஓகேங்களா, இந்த ஹையை வந்து எடுக்கிறான். இப்போது இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? மார்க்கெட் 5 மினிட் வரான், ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்துட்டான். அதனால் நம்ம அதுக்கு உள்ளே நம்ம போகக்கூடாது. நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த 2 சப்ளையிலேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து போட்டணும். இப்படி செல் வந்து பண்ணிடணும். 2 சப்ளைக்கும் கூட இப்படி எடுத்துகிட்டு செல் வந்து பண்ணணும். ஸோ நான் சொன்ன அதே டிமாண்ட் இது வரைக்கும் டிபி செட் பண்ணால் கூட நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ 4 ஹவர்னுடைய டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபி செட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். 1:14. ஓகேங்களா, பட் இது இப்போ ஃபெயில் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன ரீசன்? நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிஒய்ஸ் எடுத்தோமா? இந்த இடத்துல 15 மினிட்ஸில் டிஒய்ஸ் எடுத்தோம், சோச்சஸ் எடுத்தோம். அப்போது இது நமக்கு சோச்சா? இது வந்து நமக்கு சோச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது சோச் ஆயிடுச்சு. இது இன்டியூஸ்மெண்ட் இருந்தது, எல்லாமே இருந்தது, லிக்விடிட்டி இருந்தது, எல்லாமே இருந்தது. நமக்கு சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல செல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் எடுத்துப்போம். இங்கே ஒரு டிமாண்ட் எடுத்துப்போம்.
எஸ், இந்த 2 டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும்னா இது ரெண்டுமே இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகணும் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளை பிரேக் ஆகணும். அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தேன், எகெயின் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்தானா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். டிபி எங்கே போடலாம் அப்படின்னா, டிபி இந்த டிமாண்ட் வரைக்குமே நம்ம போடலாம். ஓகேங்களா? டிபி இது வரைக்கும் டார்கெட் பண்ண போகிறோம். பட் இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த டிமாண்ட் வரைக்குமே டிபி செட் பண்ணலாம். ஏன் ப்ரோ நீங்கள் எதில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிள், இந்த டிமாண்ட் பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால ஒன்ஸ் இந்த சப்ளைஸில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டிமாண்டில் டிபியை போட்டுருங்க. அப்புறம் இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடுங்க. உங்களுக்கு போனால் பிரேக் ஈவன், 0 லாஸ், வந்துச்சுன்னா பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? அட் த சேம் டைமில் நம்ம இந்த டிமாண்ட்ஸ்லையும் என்ட்ரி பைக்கு ட்ரை பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இது ரெண்டுமே நமக்கு ஃபெயிலியர் பண்ணாலும் மேலேருந்து ஒரு என்ட்ரி ரன்னிங்கில் இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி அதே டைமில் நம்ம டிமாண்டில் என்ட்ரி போட போகிறோம், இது பிரேக் ஈவன் ட்ரை பண்ணுறோம். இது ரெண்டுமே லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ரிஸ்கில் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்குன்னு போய் லாஸ் பண்ணாதீங்க. என்னோட டிஸ்கார்டில் வந்து நான் இந்த இடத்துல எப்படி என்ட்ரி இருக்குன்றதை பார்த்து அப்டேட் வந்து பண்ணுவேன். நீங்கள் கரெக்டான ரிஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 0.25க்கும் கம்மியாக கூட எடுக்கிறது பெட்டர் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த கவுண்டர் கொடுத்து கீழே வர சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. மார்க்கெட் எப்படி போனாலும் நமக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெய்லி இந்த சப்ளை வரைக்குமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ் பண்ணுறதுக்கு பயந்தோன்னா இந்த ஃபீல்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோஸ் பண்ணால் பை வந்து போகலான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோஸ் பண்ணால் பை போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு சோஸ் வந்து நடந்துருச்சு. இந்த இடத்துல இந்த ஹையை வந்து எடுத்து நமக்கு சோஸ் வந்து பண்ணியிருந்தான். பட் இந்த சப்ளைலேருந்து நான் செல் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மிட்டிகேட். ஸோ 5 மினிட் போகிறோம். கீழே பிரேக்கு, அதுக்கு அடுத்தது பிரேக், இங்கே சப்ளை, இங்கே ஒரு சப்ளை, மேலே ஒரு சப்ளை. இந்த 2 சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே 2 சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணோம், கவுண்டர். ஓகேங்களா? செல் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இதோட டிபி இங்கே வச்சா கூட போக சான்ஸ் இருக்குது. எங்கன்னா இங்கே இந்த லோவில் வச்சா கூட போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்கள், இந்த லோவை அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரீசன் என்னென்னா இந்த டிமாண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் நமக்கு பவர்ஃபுல் டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? இங்கேயே நமக்கு பவர்ஃபுல் டிமாண்ட் இல்லை, ஆனால் பை போயிருக்கு. அதுக்குன்னு நம்ம பவர்ஃபுல் டிமாண்டாக எடுக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் பவர்ஃபுல் டிமாண்ட் வந்து இல்லை. ரைட்டா? ஸோ 4 ஹவர் வந்து போவோம். சோஸ் நடந்திருக்கு. பிஓஎஸ் இந்த டிமாண்டை கன்சிடர் பண்ணி நம்ம பை பண்ணால் இது ரிஸ்க் தான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் அப்படின்ற ரிஸ்க் தான். இது வந்து டிமாண்டு தான். ஓகேங்களா? இதுலேயும் ட்ரை பண்ணலாம், பட் ரிஸ்க்கு. நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து அப்புறமா நம்ம இதில் இருந்து ட்ரேடு வந்து பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் ரிஸ்க்கு. என்னை பொறுத்தவரைக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த லோவை ஹண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கவுண்டர் வந்து எடுத்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வர்ற செல்லை இது வரைக்கும் கூட நம்ம டார்கெட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? வந்தால் ப்ராஃபிட், போனால் பிரேக் ஈவன், இந்த மாதிரி இருக்கணும். வந்தால் ப்ராஃபிட் வரணும், இல்லைனா பிரேக் ஈவனில் போகணும் மார்க்கெட். ஓகேங்களா? 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டில் மார்க்கெட் வந்து போகணும். இப்படி போனாலே நமக்கு பெட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டே இந்த டிமாண்டில் நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணால், மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில்
ரீஃபண்ட்மெண்ட் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உடனே 5 மினிட்ல பை வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் 5 மினிட்ல பை வந்து கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் அங்கே வராமல் மேலே போயிட்டான். மேலே போகிறதுக்கான ரீசன் என்னென்னா லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து கீழே அடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவெல்லாம் அடிச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கவுண்டர் வந்து எடுத்து மேலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம். இந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் இந்த லோ வந்து எடுத்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய லோவும் எடுத்திருக்கு. ஸோ இங்கே சப்ளை, இந்த சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டியூஷனல் மூவ் இருக்குது, இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல செல் ட்ரை பண்ண போகிறோம். இந்த செல் அப்படின்றது கரெக்டாக இங்கே டிபி ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். ஓகேங்களா, இந்த இடத்துல டிபி ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதான் வந்து பிளான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம டிஸ்காலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் டைரக்ட் என்ட்ரியும் வந்து நம்ம டிஸ்காலில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இதில் டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து லாங்காக போயிடுச்சு. இப்போது எகெயின் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும், டைரக்ட் என்ட்ரி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 0.25% வந்து எடுத்திருக்கேன். 0.25% அப்படின்றது அது ரிஸ்க் ஆகிட்டாலும் நோ ப்ராப்ளம், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, 0.25% வந்து இந்த இடத்துல ரிஸ்க் வச்சு ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் செல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் போகிறோம். இந்த சப்ளையில் நம்ம ஒரு செல் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் எந்த ஒரு 1 மினிட்ல, ஓகேங்களா, ஸோ இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றனால 1 மினிட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு செல் வந்து கொடுத்துருந்தேன், கன்ஃபர்மேஷன் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நோ கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸ் 4 ஹவர் வந்து போகிறோம், மார்க்கெட் மேலே போயிட்டான். பட் இந்த சப்ளை இன்னும் ஃபெயில் ஆகலை. இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா, இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. கீழே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா, இதான் வந்து பிளான். ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரேடு பண்ண வேண்டாம். இந்த லோவை அடித்து இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும். ஓகேங்களா, இது அப்கமிங்கில் நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லுவோம். ஸோ டிமாண்டுக்கு வந்தால் பை, சப்ளைக்கு வந்தால் செல், மார்க்கெட் நடுவில் தான் இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாகவே யூடியூப்பில் கூட நம்ம கொடுத்துருந்தோம். மிட்டிகேட் பண்ணால் இந்த இடத்துல சப்ளை இருக்குது, சப்ளைலேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே செல் இருக்குன்னா மார்க்கெட் சோர்ஸ் பண்ணி பியூஎஸ் பண்ணி மேலே சப்ளையில் வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தான். மார்க்கெட் கீழே வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி, அடுத்த என்ட்ரி இங்கே இருக்குது, இங்கேயும் வந்து எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டுருக்கான், நல்லாவே கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்த என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் 4 ஹவர் வந்து போங்க. 4 ஹவர் போயிட்டு இந்த சப்ளை எடுத்துப்போம், அடுத்தது இந்த சப்ளை எடுத்துப்போம். அகைன் 15 மினிட்ஸ் போவோம். மினிட்ஸில் நமக்கு இந்த பிரேக் எடுக்கலாம். இந்த பிரேக்கை எடுத்து ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை இங்கே இருக்குது, அதுதான் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்ளைவாகவும் இருக்குது. ஓகேங்களா, இது நான் இப்போ மார்க் பண்ணல, அது அந்த இடத்துல ஓவர்லேப் ஆகி ஒரு சப்ளை இருக்குது. அகைன் 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஓவரால் மேனிபுலேட்டட். ஓகேங்களா, ஃபுல்லாக மேனிபுலேட்டட். அப்போது இதை தூக்கிடலாம், இது வேண்டாம். 4 ஹவர் வாங்க, அடுத்த என்ட்ரி இந்த சப்ளையில் இருக்குது, அவ்வளோதான். இங்கேருந்து செல், இதுக்கு கீழே என்ட்ரி பார்க்கக்கூடாது, ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட்டு மேலே வந்தோன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த சப்ளைக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம இந்த சப்ளையில் செல் ட்ரை பண்ணியிருந்தோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு எந்த ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, ஜிபிபி ஜேபிஒய். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணிட்டான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்தது, 2 என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஓகேங்களா, 2 எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்தது.
ஸோ அட் த சேம் டேயில் நான் ஒரு என்ட்ரி வந்து போட்டு அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட நமக்கு வந்து பிரேக் இவன் தான். ஓகேங்களா, பிரேக் இவன் நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ உடனே இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, பை வந்து கொடுத்துருந்தேன். இதில் பை வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் சப்ளை கிட்ட போயிட்டான். இந்த பையில் 15 மினிட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் வந்து இங்கே நடந்திருக்கு. ஹை எடுத்திருக்கான். டிமாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் பை வந்து போடணும். ஸோ இந்த இடத்துல பை. எஸ்எல் நம்ம எங்கே வைக்கணும்? ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது பாருங்கள், அது கீழே வைங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ டிபி இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை, இதுதான் டிபி. ஓகேங்களா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டிபி கிட்ட போயிட்டான். நம்ம அடுத்ததாக ஒரு என்ட்ரி கூட இங்கே எடுத்துருந்தோம். இந்த இடத்துல டிமாண்ட், இங்கே மார்க்கெட் வராமலே போயிட்டான். ஓகேங்களா. இப்போ எகைன் 4 ஹவர் வாங்க. 4 ஹவரில் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்காக தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளை மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். நம்ம இந்த சப்ளை சொல்லியிருந்தோம், இதில் செல் பண்ண சொல்லியிருந்தோம். இதில் எந்த ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கல. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். இந்த சப்ளைவை ஹன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஓகேங்களா, இதோட ப்ரைஸோட அந்த அந்த ப்ரெஷரே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறான், லோவை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா டோட்டலி வேஸ்ட். ஓகேங்களா, மார்க்கெட் இப்படி பை போகிறான்னா திடீர்னு கீழே வந்துடுவான். கீழே வந்து டிமாண்ட்லேருந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் திடீர்னு கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது அட் த சேம் டைம் ஃப்ரேம் இந்த சப்ளைலேருந்து வரலாம். ஓகேங்களா, இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். வெயிட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைலேருந்து கிட்ட வந்துட்டு சப்ளையை மிட்டிகேட் பண்ணாமல் நல்லா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மேலே வந்தால் கூட ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் விட்டுடலாம். கீழே டிமாண்டுக்கு வரட்டும். கீழே டிமாண்டுக்கு வந்தோன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகும். ஓகேங்களா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது. இது நமக்கு இந்த சப்ளையில் செல் சொல்லியிருந்தோம். இதில் நமக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. இது விட்டாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைவை இன்னும் ஃபெயிலியர் பண்ணல. ஃபெயிலியர் பண்ணனா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும். இதுதான் வந்து பிளான். நம்ம ரொம்ப நாள் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள், நமக்கு இந்த ஹை எடுத்திருக்கான் சோச். ஓகேங்களா, இந்த ஹை எடுத்துட்டான். சிம்பிள். இப்போ நமக்கு எங்கே செல் இருக்குது அப்படின்னு, எங்கே பை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு டிமாண்ட், இந்த டிமாண்ட். இதுலேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, கீழே டிமாண்டுக்கு வராமல் இந்த சப்ளைக்கு போனோன்னா இந்த சப்ளைலேருந்து செல் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணி டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரவும் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பார்த்து நான் வந்து வீடியோவில் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட், அப்புறமா ப்ரீவியஸ் அப்டேட், இதெல்லாம் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.